போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தேவர்களுக்கு வந்து அசுரர்கள் மேலே ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா சுக்ராச்சாரியர் வந்து அவர் கடுமையான தவங்கள் இருந்துட்டு இருக்காரு. காரணம் இல்லாமல் சுக்ராச்சாரியர் தவம் இருக்க மாட்டார். அதே மாதிரி அசுரர்களும் வந்து நாங்கள் போர் பண்ண மாட்டோம், நாங்கள் தவம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தவ யோகிகள் போல இருக்காங்க. இது பார்த்தா ஏதோ ஒரு சந்தேகம் தான் ஏற்படுது. ஏன்னா அசுரர்கள் இப்படி பண்ண மாட்டாங்க, இருந்தும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடக்குது. தேவர்களை அழைச்சிக்கிட்டு தேவேந்திரன் வந்து அசுரர்களை போய் விரட்டி அடிக்கிறாரு. அந்த சமயத்தில் அசுரர்கள் வந்து சுக்ராச்சாரியோட ஆசிரமத்தில் போய் அவங்க தஞ்சம் புகுறாங்க. சுக்ராச்சாரியர் அதாவது பிருகுமுனிவரோட மனைவி வந்து நான் உங்களுக்கு அபயம் அளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அபயமளிக்கவும் செய்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே வந்து அவங்க அசுரர்களை அடி வெளுக்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் சுக்ராச்சாரியோட தாய் வந்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்காமல் இவங்க வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. உடனே அவங்க கோபம் கொண்டு அவங்க தவ வலிமையால் நித்ராதேவியை ஏவி விடுறாங்க. நித்ராதேவியோட சக்தியால் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாமே மயங்கி விழுகவும் செய்கிறாங்க. அந்த சமயம் விஷ்ணு பகவான் வந்து தேவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கா வராங்க. அப்போ தேவேந்திரனோட தூக்கத்தை வந்து அவர் கலைக்கவும் செய்கிறாரு. அப்போ தேவேந்திரன் வந்து சொல்கிறாங்க, இந்த சுக்ராச்சாரியோட தாயை வந்து நீங்கள் அழிச்சிருங்க, இல்லை அப்படின்னா அவங்க தவ வலிமையால் நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர் யோசிக்கிறது பார்த்து தேவேந்திரன் வந்து சொல்கிறாங்க, இவங்களை கொல்றதுனால வரப்போகிறது நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் உங்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சுக்ராச்சாரியோட தாய் அதாவது பிருகுமுனிவரோட மனைவி வந்து அவர் சக்கராயத்தை வச்சு அவர் கொல்லவும் செய்கிறாரு. இதை பார்த்து தேவர்கள் எல்லாமே அவங்க சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சோகமாக இருக்காரு. அப்போ தேவேந்திரனை பார்த்து சொல்கிறாங்க, நான் பிருகுமுனிவரோட மனைவியை கொண்டுட்டேன், இதனால் பிருகுமுனிவர் எனக்கு என்ன சாபம் கொடுப்பாருன்னு தெரியாது, நான் சாபத்தை மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. அப்போ தேவேந்திரன் சொல்கிறாங்க, வரது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ அசுரர்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. மகாவிஷ்ணு பயந்த மாதிரி பிருகுமுனிவரோட மனைவி இறந்த செய்தி வந்து அவர் தெரிய வந்துச்சா. தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவர் மகாவிஷ்ணுக்கு சாபங்கள் கொடுத்தாரா, சுக்ராச்சாரியர் சும்மா இருந்தாரா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்திரதேவனோட பேச்சை கேட்டு மகாவிஷ்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட சக்கராயத்தை வச்சு பிருகுமுனிவர் மனைவி அதாவது சுக்ராச்சாரியோட தாயை வந்து அவர் தலையை வெட்டி அவர் கொல்லவும் செய்கிறாரு. இந்த செய்தி வந்து பிருகுமுனிவர் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. அவர் ஆத்திர ஆவேசத்தோட அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்தோம் அப்படின்னா தன்னோட மனைவி வந்து தலை தனியாக உடல் தனியாக வெட்டப்பட்டு அவங்க அங்கே இறந்து கிடக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே பிருகுமுனிவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் கண்கள் செவந்து அவர் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க மகாவிஷ்ணு பார்த்து சொல்கிறாங்க, விஷ்ணுவே நீ ரொம்ப அறிவாளி தான், நீ ரொம்ப புத்திசாலி தான், யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவர். நீ ஒரு பெண்ணை கொன்னோம் அப்படின்னா சிறியஸ்தி தோஷம் வரும், அதை கழிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சோன்னு இப்படி பண்ணியிருக்க. இந்த அற்ப தேவர்களுக்காகவும் இந்த இந்திரதேவனோட பேச்சை கேட்டு என்னோட மனைவி இப்படி கொண்டு எனக்கு மனைவி இல்லாமல் செஞ்சுட்டியே, என்னோட கோபத்தில் நான் உனக்கு சாபம் கொடுக்குற, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பிறப்பு இறப்பு இல்லாத மகாவிஷ்ணுவே ஒவ்வொரு முறையும் நீ வந்து பிறந்து இறப்ப, அது மட்டும் இல்லாமல் அநியாயமாக என்னோட மனைவியை நீ கொண்டுட்ட, இதே மாதிரி நீ ஒவ்வொரு முறையும் பிறக்கிறப்ப இந்த அநியாய செயலை மட்டுமே தான் நீ செஞ்சுட்டு இருப்ப. எந்த முனிவனாவது வந்து நீ வந்து குணத்திலே சிறந்த குணமான சத்துவகுணம் பொருந்தியவன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா சொன்ன மாத்திரத்திலே அவர் வந்து மூடனாவோ முட்டாளாவோ மாறுவார். ஏன் அப்படின்னா நீ தாமச குணம் பொருந்தியவன். நீ தாமச குணம் பொருந்தியவன் நான் சொல்லலை, உன் செயலே அதை விளக்கி காட்டுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பிருகுமுனிவரோட சாபம் அதோடு நிற்கல. அவர் வந்து மகாவிஷ்ணு பார்த்து சொல்கிறாரு, மகாவிஷ்ணுவே நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜென்மமும் வந்து மண்ணுலகத்தில் அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய பூலோகத்தில் தான் நீ எடுப்ப. அதுவும் இல்லாமல் நீ எடுக்கிற ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வந்து நீ கர்ப்ப வாசனை பெற்று தான் நீ வந்து அவதாரம் எடுப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிருகுமுனிவர் கொடுத்த சாபத்தை பார்த்து தேவர்கள் எல்லாமே பயந்து போகிறாங்க. மகாவிஷ்ணு ரொம்ப அமைதியாக அவர் பண்போட பிருகுமுனிவர் பார்த்து சொல்கிறாங்க, பிருகுமுனிவரே உங்கள் சாபத்தை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது, நீங்கள் கொடுத்த சாபத்தையே நான் வரமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பணிவோட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிருகுமுனிவர் வந்து இறந்து போன அவர் மனைவியோட சடலத்து பக்கத்தில் அவர் போய் அவர் கண்ணீர் மல்க அங்கே நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இறந்து போன மனைவியோட உடலை பார்த்து அவர் சொல்கிறாரு, பத்தினியே நான் செஞ்ச தவம், நான் செஞ்ச யாகம், நான் செஞ்ச புண்ணியம் எல்லாமே வந்து அந்த சிவபெருமான பரமேஸ்வரன் ஏற்றுக்கொண்டாரு, ஆனால் உனக்கு அவர் உயிர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமண்டலத்தில் இருந்த தண்ணியை வந்து அவர் கையில் எடுத்து அவர் சொல்கிறாரு, நான் செஞ்ச தவத்தில் வந்து சத்தியம், ஒழுக்கம், வேத தியானம், தவ வீரியம் அப்படின்னு சொல்லி
எல்லா சக்திகளும் இருக்குது, அது எல்லாமே உண்மையானா உனக்கு என் தவ வலிமையால் உனக்கு உயிர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த உடல் மேலே தெளிக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தலையை எடுத்து அந்த உடலோடு சேர்த்து வைக்கவும் செய்கிறாரு. கொஞ்சம் நேரத்திலே வந்து அவரோட தவ வலிமையால் இறந்து போன அவரோட மனைவி வந்து உயிர் தெளவும் செய்கிறாங்க. ஏதோ தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி அவங்க என்ன ஆச்சுன்னே தெரியாமல் அவங்க கண் விழிச்சு அவங்க கணவரான பிருகுமுனிவரை பார்த்து அவர் வணங்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த தேவர்கள் எல்லாமே பயந்து போகிறாங்க. மகாவிஷ்ணுவால் கொல்லப்பட்டவங்களை யாருனாலையும் உயிர்த்தலை வைக்க முடியாது. ஆனால் இந்த பிருகுமுனிவர் அவர் தவ வலிமையால் அவர் மனைவியை உயிர்த்தலை வச்சுட்டாங்க. எப்பயோ ஒரு முறை தவத்துக்கு போகிற பிருகுமுனிவருக்கே எவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னா இப்போ கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்கிற சுக்கிராச்சாரியாருக்கு எவ்வளோ பலங்கள் இருக்கும். அவரோட தாய் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அவர் நம்மளை சும்மா விடுவாங்களா, என்ன நடக்க போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தேவர்கள் எல்லாமே அவங்க புலம்பிட்டு பயத்தில் இருந்தாங்க. இதை பார்த்த தேவேந்திரன் வந்து யோசிக்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம வந்து சுக்கிராச்சாரியர்கிட்ட தப்பிப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா சுக்கிராச்சாரியோட தந்தையான பிருகுமுனிவருக்கே இவ்வளோ தவ வலிமை இருக்குது. இவரோட மகனான சுக்கிராச்சாரியர் வந்து 1000 ஆண்டு காலம் அவங்க கடுமையான தவம் இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாத ஒரு கோரமான தவத்தை வந்து அவர் இருந்துகிட்ருக்காரு. அப்படிங்கிறப்போ அவரோட தவ வலிமைங்கிறது எப்படி இருக்கும், அவரோட சக்திங்கிறது இவரை விட ரொம்ப அபரிவிதமாக இருக்குமே, அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இந்திரதேவன் யோசிக்கிறாரு, நம்ம சுக்கிராச்சாரியோட தவத்தை கலைக்கிறதுக்கு நம்ம தேவ கன்னிகைலாம் அனுப்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே தோல்வி தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் தவம் களைஞ்சிருச்சு, அவர் தாய் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்ற செய்தி தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக தேவ இனத்தையே அவர் மொத்தமாக அழிச்சிடுவார். இந்த அளவுக்கு நம்ம போக விடக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு யுத்தியை கையாளணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து இந்திரதேவன் அவரோட மகளான ஜெயந்தியை வந்து அழைக்கிறாரு. ஜெயந்தி வந்து தன் தந்தையான இந்திரதேவனை பார்த்து அவங்க பணிவாக வணங்குறாங்க. தந்தையே எனக்கு எதுக்கு அழைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்திரதேவன் வந்து ஜெயந்தியை பார்த்து சொல்கிறாங்க, மகளே உனக்கு வந்து திருமண வயது அப்படிங்கிறது வந்துருச்சு, உனக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் உன்னை நான் சுக்கிராச்சாரியாருக்கு கன்னிகாதானம் பண்ணிட்டேன். நீ இன்னையிலிருந்து சுக்கிராச்சாரியோட மனைவி, சுக்கிராச்சாரியார் தான் உன்னோட கணவர். நீ அவருக்கு போய் பணியோடு செய்யி. அவர் கடுமையான தவங்கள் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தவம் கலையாமல் அவர் கூடவே இருந்து அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஜெயந்தி வந்து இந்திரதேவனை பார்த்து கேட்குறாங்க, தந்தையே இது கைமாறா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்திரதேவன் சொல்கிறாங்க, நீ சுக்கிராச்சாரியருக்கு உதவி பண்ணுற மாதிரி அவர் கூடவே இருந்து அவர் தவத்துக்கு எல்லா உதவிகளும் நீ பண்ணணும், அவரோட அன்பை வந்து நீ பெறணும். அதுக்கப்புறம் என் மேலே அவர் கோவப்படாத அளவுக்கு அவர்கிட்ட நீ வந்து என்னை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லணும். இதுதான் நீ எனக்கு பண்ணக்கூடிய கைமாறு அப்படின்னு சொல்லி இந்திரதேவன் சொல்கிறாங்க. ஜெயந்தி வந்து சரின்னு சொல்லி இதுக்கு ஒத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. ஜெயந்தி சுக்கிராச்சாரியர் எங்கே தவம் இருக்காங்களோ அங்கே தேடி போகிறாங்க. அங்கே போய் சுக்கிராச்சாரியர் பார்த்த உடனே ஜெயந்திக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா சுக்கிராச்சாரியர் வந்து ரொம்ப கடுமையான தவங்கள் இருந்துட்டு இருக்காரு. அந்த தவத்தில் இருந்து அவர் உடல் மெலிஞ்சு போய் அவர் ரொம்ப கோரமாக காட்சி எடுத்தார். இதை பார்த்த ஜெயந்திக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் இவர் நம்மளோட கணவர், இவருக்கு நம்ம எல்லா பணிவிடையும் செய்யணும், இவர் உடல் வந்து மெலிஞ்சு போயிருக்கு, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இளம் வாழை இலையில கொண்டு வந்து இவருக்கு சாமரம் மாதிரி நம்ம வீசி கொடுத்தோம் அப்படின்னா உடல் கொஞ்சம் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இளம் வாழை இலையை எடுத்துட்டு வந்து தினமும் அந்த சுக்கிராச்சாரியருக்கு அவங்க வீசவும் செஞ்சாங்க. இதனால் சுக்கிராச்சாரியர் உடல் அப்படிங்கிறது மெலியறது குறைஞ்சி அவருக்கு உதவியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க, சுக்கிராச்சாரியர் தவம் பண்ணக்கூடிய அந்த தவ சாலையில் வந்து மேலே போட்டிருந்த கூரை எல்லாமே பொத்தல் பொத்தலாகி அது வழியாக சூரிய ஒளினால் சுக்கிராச்சாரியோட தவத்துக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்படுது. அதனால் அந்த பொத்தல்களை மறைச்சி அந்த சாலையை வந்து அவங்க சீரமைக்கவும் செஞ்சாங்க. இப்படி ஒவ்வொரு செயலும் வந்து ஜெயந்தி பார்த்து சுக்கிராச்சாரியருக்கு உதவி பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜெயந்தி உதவி பண்ணதுனால சுக்கிராச்சாரியருக்கு மேலும் இந்த கடுமையான தவத்தை வந்து ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. சுக்கிராச்சாரியர் வந்து 1000 ஆண்டு காலம் அவர் அன்ன ஆகாரம் இல்லாமல் வெறும் யாக புகையை மட்டும் அவர் சுவாசிச்சுக்கிட்டு தலைகீழ நின்று சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் பண்ணார். 1000 ஆண்டு காலம் வந்து அவர் சிறப்பாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சிவபெருமான் சுக்கிராச்சாரியர் முன்னாடி காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து சுக்கிராச்சாரியரை பார்த்து சொல்கிறாங்க, சுக்கிராச்சாரியரே நான் வந்து செய்ய முடியாத ஒரு அசாத்தியமற்ற ஒரு தவத்தை உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த தவத்தையே உங்களோட பக்தியால் நீங்கள் சாத்தியமாக செஞ்சிட்டீங்க. அதனால் உங்களுக்கு வந்து மறைக்கப்பட்ட எல்லா மந்திரங்களையும் உங்களுக்கு உபதேசம் பண்ணி கொடுக்குறேன். நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எதுவுமே வந்து தேவகுருவான பிரகஸ்பதிக்கு தெரியாது. அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மந்திரங்களை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன். இந்த மந்திரத்தினால நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருப்பீங்க. நீங்கள் யாரை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக வெற்றி மட்டுமே தான் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த சக்தியாலையும் மரணம் அப்படிங்கிறது வராது. ஏன் நான் நினச்சா கூட உங்களை அழிக்க முடியாது. பல பேர் ஆசைப்பட்டு கிடைக்காத அந்த வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
உங்களுக்கு அழிவற்ற, அதாவது மரணமற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து சுக்கிராச்சாரியருக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணி அவர் வரங்கள் கொடுக்கவும் செய்கிறாரு. இப்படி சுக்கிராச்சாரியர் வந்து சிவபெருமான் சொன்ன அந்த கடுமையான தவத்தை வந்து 1000 ஆண்டு காலம் அவர் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் நினச்ச காரியம் ஜெயிச்சா மாதிரி சிவபெருமான்ட்டிருந்து நிறைய ரகசியமான மந்திரங்களை அவர் தெரிந்து கொள்ளவும் செய்கிறாரு. இப்போ சுக்கிராச்சாரியர் நினைக்கிறாரு, இந்த தேவர்களை மட்டும் கிடையாது, யாருமே நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த அசுரர்களை ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக நம்ம மாற்றணும், அசுரர்களுக்கு வெற்றி பெறுற மாதிரி நம்ம சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் சுக்கிராச்சாரியர் வந்து ஜெயந்தியை பார்த்து அவங்க கேட்குறாங்க, பெண்ணே நீ யார்? என் தவத்தை வந்து நிறைய பேர் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணாங்க, ஆனால் நீ மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணி என் தவத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் என் கூடவே இருந்திருக்க. நீ யார்? நீ யாரோட மகள்? எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜெயந்தி வந்து ரொம்ப பணிவாக சுக்கிராச்சாரியர் பார்த்து வணங்கி அவங்க சொல்கிறாங்க, சுவாமி, நான் வந்து இந்திரதேவனோட மகள், நான் இந்திரதேவனோட மகனான ஜெயந்தனோட தங்கை, என் பேர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுக்கிராச்சாரியர் சொல்கிறாங்க, இந்திரதேவனோட மகளா நீ தேவலோகத்தில் ரொம்ப செல்வ செழிப்போட ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்த பெண்ணாச்சு, எதுக்கு என் கூட நான் தவம் பண்ணுறப்போ எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு உதவி பண்ண, இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜெயந்தி வந்து சுக்கிராச்சாரியர் பார்த்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை, என் தந்தையான இந்திரதேவன் வந்து உங்களுக்கு என்னை கன்னிகாதானம் பண்ணிட்டு தான் சொன்னார், நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால் நான் உங்களையே மனசில் நினச்சி உங்களுக்கு பதிவிரையாக இருந்து உங்கள் தவத்துக்கு உறுதுணையாக இருந்து உங்களை தவத்தில் வெற்றியடை செய்கிறதுக்கு உன் கூடவே இருந்தேன். என்னை வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். கணவர் எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு மனைவி உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் உங்கள் தவத்தில் நீங்கள் சிறந்து விளங்கணும், நீங்கள் நிறையா வரங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் கூடவே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி சொல்கிறாங்க. ஜெயந்தி சொன்னது பார்த்த உடனே சுக்கிராச்சாரியருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுருச்சு. இப்போ ஜெயந்தியை பார்த்து சுக்கிராச்சாரியர் கேட்குறாங்க, பதிவிரதையே உனக்கு என்ன வரங்கள் வேணும்னு கேளு, அந்த வரத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னாலும் அந்த வரத்தை எப்படியாவது நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு என்ன வரங்கள் வேணும் தயங்காமல் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜெயந்தி சொல்கிறாங்க, 1000 ஆண்டு காலம் நீங்கள் தவம் பண்ணுறப்போ உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் தவத்தில் வெற்றி பெற செஞ்சேன் இல்லையா, அந்த 1000 ஆண்டு காலம் உங்களுக்கு பதிவிரதையாக இருந்து நான் சேவை செஞ்சேன். இப்போ வந்து எனக்கு உங்கள் மேலே காதல் அப்படிங்கிறது ஏற்படுது, அந்த காதத்தினால மோகம் அப்படிங்கிறது பெருக்கெடுக்குது. அதனால் என் கூட நீங்கள் இல்வாழ்க்கையில் ஈடுபடணும், என்னை பரிபூர்ணமாக மனைவியாக ஏற்றுக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சுக்கிராச்சாரியர் சொல்கிறாங்க, இந்த வரத்தை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து என்னோட மனைவி, எனக்கு பிரியமானவள், உன் மேலே நான் அன்பை முழுசாக கொடுக்குறேன், உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். அதனால் 10 ஆண்டு காலம் யார் கண்ணுக்குமே தெரியாமல் எல்லார் கண்ணிலையும் மறைச்சி உனக்கு கூடவே இருந்து இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு நீ கேட்கக்கூடிய நீ ஆசைப்படக்கூடிய எல்லா சுகத்தையும் உன் கூட சேர்ந்து நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வரம் கொடுக்குறாரு. இப்படி சுக்கிராச்சாரியர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஜெயந்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் யோசிக்கலாம், இந்திரதேவன் வந்து காரணம் இல்லாமல் ஜெயந்தியை வந்து சுக்கிராச்சாரியருக்கு உதவி பண்ண அனுப்பியிருக்க மாட்டாங்க. இந்திரதேவன் ஏன் இப்படி பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்திரதேவன் வந்து ஜெயந்தியை நீ சுக்கிராச்சாரியருக்கு போய் உதவி பண்ணு, நீ சுக்கிராச்சாரியருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் தான் உன்னோட கணவர் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் இல்லையா, அவர் ஜெயந்தி அனுப்பின கையோடையே ஒரு தேவ வீரனை அழைச்சி அவர் வந்து சொல்கிறாரு, ஜெயந்தி வந்து சுக்கிராச்சாரியோட ஆசிரமத்தில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீ அவளுக்கு தெரியாமல் மறைமுகமாக இருந்து அவளை கண்காணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிராச்சாரியர் வந்து தவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயந்தி என்ன பேசுகிறா என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். சுக்கிராச்சாரியருக்கும் ஜெயந்திக்கும் இடையில் நடக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் நீ அறிஞ்சிக்கிட்டு அதை வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வந்து நீ தூதா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டோம் அந்த தேவ வீரன் வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தேவேந்திரன் வந்து அந்த வீரனை பார்த்து சொல்கிறாங்க, ஒருவேளை நீ அங்கே கண்காணிக்கிறது வந்து யாராவது பார்த்துட்டாங்க, நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா நீ வந்து ஜெயந்தி காவலாக அங்கே வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லு, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த தேவ வீரன் வந்து ஜெயந்தியை தினம் அவர் கண்காணித்து அங்கே நடக்கக்கூடிய செயல்களையும் தகவல்களையும் அவர் அறிஞ்சிக்கிட்டு அது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனுக்கு அனுப்பவும் செஞ்சார். அதே மாதிரி தான் சுக்கிராச்சாரியர் தவம் முடிஞ்சு அவர் சிவபெருமான்ட்டிருந்து வரம் வாங்கின விஷயத்தையும் ஜெயந்தி வந்து தான் இல்வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசை வந்து சுக்கிராச்சாரியர் கேட்ட விஷயத்தையும் வந்து அந்த வீரன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த செய்தியை வந்து தேவலோகத்துக்கு அவர் அனுப்பவும் செய்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, சுக்கிராச்சாரியர் எங்கே வரம் வாங்கின கையோட நம்மளை அழிக்கிறதுக்காக வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம மகள் வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக ஒரு வரத்தை வந்து கேட்டிருக்கா.
10 ஆண்டு காலம் சுக்கிராச்சாரியர் வந்து நம்ம மகளோட இல்வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த 10 ஆண்டு காலத்துக்குள்ள நம்ம அசுரர்களை அடக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் தேவேந்திரன் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் சுக்கிராச்சாரியர் வந்து ஜெயந்தியுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவர் தவம் பண்ண இடத்துல ரொம்ப சிறப்பான எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்தை அவர் உண்டாக்கவும் செய்கிறாரு. ஜெயந்தி வந்து தன்னோட மாய சக்தியால் யாரு கண்ணுக்கும் தெரியாத வண்ணம் அவர் மறைக்கவும் செய்கிறாரு. ஜெயந்தியும் அவரும் வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாமல் அவர் மாய சக்தினால் ஜெயந்தி ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர் செய்யவும் செஞ்சார். ஜெயந்தி என்னெல்லாம் சுகத்தையும் என்னெல்லாம் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு நினச்சாங்களோ எல்லாத்தையும் சுக்கிராச்சாரியர் ரொம்ப பரிபூர்ணமாக அவர் அனுபவிச்சு கொடுக்கவும் செஞ்சார். சுக்கிராச்சாரியர் சிறப்பாக 1000 ஆண்டு காலம் தவம் இருந்து சிவபெருமான் கிட்டேருந்து வரம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து தேவர்களுக்கு மட்டும் கிடையாது, அசுரர்களுக்கும் தெரிய வந்துச்சு. அசுரர்கள் பயங்கர சந்தோஷமாக அவங்க கொண்டாட்டத்தோடு இருந்தாங்க. நம்ம குருநாதர் வந்து அவர் சிறப்பான வரங்களையும் சிறப்பான மந்திரங்களையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு, கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு சுக்கிராச்சாரியர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அசுரர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய படை போல திரண்டு அவங்களோட குருநாதரை பார்க்கறதுக்காக அவங்க போகிறாங்க. போய் அந்த ஆசிரமத்தில் பார்த்தோம் அப்படின்னா அசுரர்களோட கண்ணுக்கு யாருமே தெரியல. ஏன் அப்படின்னா அங்கே சுக்கிராச்சாரியர் வந்து ஒரு மிகப்பெரிய மாயை உண்டாக்கியிருந்தார். சுக்கிராச்சாரியரும் சரி ஜெயந்தியும் சரி யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜெயந்தியோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு 10 ஆண்டு காலம் யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுக்கிராச்சாரியர் அந்த மாயை உருவாக்கியிருக்காங்க. அந்த மாயையின் சக்தியால் அசுரரோட கண்ணுக்கு அவங்களோட குருநாதரான சுக்கிராச்சாரியர் இருக்கிறதும் தெரியல, ஜெயந்தியும் அவங்க கண்ணுக்கு தெரியல. அதனால் அசுரர்கள் வந்து சுக்கிராச்சாரியர் இன்னும் தவத்திலிருந்து வரல போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக ஒரு குழப்பத்தோடு அவங்க அங்கேயே சுற்றிட்டு இருந்தாங்க. இப்படி அசுரர்கள் வந்து சுக்கிராச்சாரியர் தேடி வந்து சுக்கிராச்சாரியர் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற செய்தி வந்து தேவேந்திரனுக்கு தெரிய வருது. உடனே தேவேந்திரன் வந்து யோசிக்கிறாரு, இதுதான் சரியான சமயம், நம்ம தேவர்களை வந்து ஏமாற்றி அவங்கள திசை திருப்பி அவங்கள வேறு வழியில் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசித்து தேவேந்திரன் வந்து அவரோட குருவான பிரகஸ்பதி வந்து அழைக்கிறாரு. அவர் பிரகஸ்பதிகிட்ட தேவேந்திரன் வந்து சொல்கிறாங்க, குருநாதா நீ வந்து எங்களுக்கு நிறையா உதவிகள் பண்ணியிருக்க, அதே மாதிரி இந்த சமயம் நாங்கள் வெற்றி பெறதுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும், நீங்கள் ஒரு நாடகம் ஆடணும், எங்களுக்காக இதை நீங்கள் மறுக்காமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பிரகஸ்பதி வந்து இந்திரதேவா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், உனக்கு என்ன உதவி வேணும், நான் என்ன நாடகம் ஆடணும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவர் சுக்கிராச்சாரியர் வந்து வர வாங்கின விஷயத்தை பற்றியும் சுக்கிராச்சாரியர் இப்போ ஜெயந்தி கூட இருக்கிற விஷயத்தை பற்றியும் அவர் சொல்கிறாரு. அப்போது பிரகஸ்பதி வந்து கேட்குறாரு, இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ தேவேந்திரன் வந்து சொல்கிறாங்க, இப்போ சுக்கிராச்சாரியர் தவம் முடிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அசுரர்களுக்கு தெரியும், ஆனால் அசுரர்களோட கண்ணில் வந்து சுக்கிராச்சாரியர் படாத அளவுக்கு அவர் மாயை உண்டாக்கி வச்சுருக்காரு. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். நீங்கள் வந்து சுக்கிராச்சாரியர் மாதிரி உருவம் கொண்டு அசுரர்களை ஏமாற்றி அவங்களுக்கு தவறான மந்திரங்களை உபதேசம் பண்ணி அவங்கள திசை திருப்பி வழிமாற்றி விடணும், இந்த செயலை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பிரகஸ்பதி சரின்னு சொல்லி அவர் ஒத்துக்கொள்ளவும் செய்கிறாரு. இந்திரதேவனோட பேச்சை கேட்ட பிரகஸ்பதி வந்து அவரோட மந்திர சக்தியால் அவர் சுக்கிராச்சாரியர் மாதிரியே அவர் உருவம் கொள்ளவும் செய்கிறாரு. அவர் அசுரர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு சுக்கிராச்சாரியோட உருவத்திலே அவர் போகவும் செய்கிறாரு. சுக்கிராச்சாரியர் உருவத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாமே நம்ம குருநாதர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக துள்ளி கூஜி அவர் சுற்றி வந்து அவர் வணங்கவும் செய்கிறாங்க. அப்போ சுக்கிராச்சாரியர் உருவில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி வந்து அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அசுரர்களே பயப்படாதீங்க, நம்ம 1000 ஆண்டு காலம் சிவபெருமான் நோக்கி கடுமையாக தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட இருந்து நிறைய மந்திர சக்திகளை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாத வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடிய மந்திரத்தையும் நான் தெரிஞ்சு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மந்திர சக்தியோட பலனால் நீங்கள் வந்து சக்தி வாய்ந்தவர்களை மாறி கண்டிப்பாக தேவர்களை அழிச்சே தீரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அசுரர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து நம்ம குருநாதர் வந்துட்டார், இதுக்கு மேலே நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன பலம் வேணாலும் நம்ம குருநாதர் கொடுப்பாரு, தேவர்கள் நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் நமக்கு விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூச்சலிட்டு அந்த சுக்கிராச்சாரியர் உருவில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியை பார்த்து அவங்க வணங்கவும் செய்கிறாங்க. இப்படி அசுரர்களோட நிலைமையை புரிஞ்சுட்டு தேவர்கள் வந்து பிரகஸ்பதியை வந்து அவர் சுக்கிராச்சாரியர் உருவம் கொண்டு தவறான வழியில் அசுரர்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிவிட்ட விஷயம் வந்து அசுரர்களுக்கு தெரிய வந்துச்சா. அப்படி அசுரர்களுக்கு தெரிய வந்துருந்துச்சு அப்படின்னா இதனால என்னென்ன பிரச்சனைகள் உருவாச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.